நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே சிவாந்திபுரத்தைச் சேர்ந்த 45 வயதுடைய பெண் சென்னை ஐடி நிறுவனம் ஒன்றில் வேலை பார்த்து வந்திருக்காங்க. இவருக்கு ஏற்கனவே திருமணம் ஆகி கணவரும் 15 வயதில் மகளும் 13 வயதில் மகனும் இருக்காங்க. இவர் முதல் திருமணத்தை மறைத்து நாமக்கல் என்ஜினியரை திருமணம் செய்திருக்காரு. தற்போது 2 கணவர்களும் உதறியதால் வாழ்க்கை இழந்து தவிர்த்து வந்திருக்காங்க. எப்படி இவரது குட்டு அம்பலமானது என்பதையும் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே சிவாந்திபுரத்தைச் சேர்ந்த 42 வயது பெண் ஒருவர் சென்னையில் உள்ள பிரபல ஐடி நிறுவனம் ஒன்றில் வேலை செஞ்சு வந்திருக்காங்க. இவருக்கு ஏற்கனவே திருமணம் ஆகியிருக்கு. கணவரும் 15 வயது மகளும் 13 வயது மகனும் இருக்காங்க. இந்த நிலையில் அந்த பெண் தனது குழந்தையும் சிவாந்திபுரத்தில் உள்ள தனது பெற்றோரின் பராமரிப்பில் விட்டுட்டு சென்னையில் வேலை செஞ்சு வந்திருக்காங்க. கடந்த ஆண்டு ஐடி பெண் ஊழியருக்கும் நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் தாலுகா பாண்டமங்கலத்தைச் சேர்ந்த 34 வயது என்ஜினியர் ஒருவருடன் இன்ஸ்டாகிராமில் அறிமுகம் ஏற்பட்டிருக்கு. பெங்களூருவில் உள்ள ஐடி நிறுவனத்தில் வேலை பார்த்து வரும் அந்த என்ஜினியரிடம் பேசிய பெண் தனக்கு 30 வயது தான் ஆகிறது, இன்னும் திருமணம் ஆகவில்லை என்று கூறியிருக்காங்க. ஒரு கட்டத்தில் முதல் திருமணத்தை மறைத்து பேசிய அந்த பெண்ணுடன் பொறியாளருக்கு காதலும் ஏற்பட்டிருக்கு. இதையடுத்து தனது காதல் விவகாரத்தை பரமத்தி வேலூர் அருகே உள்ள பாண்டமங்கலத்தில் உள்ள பெற்றோரிடம் கூறியிருக்காங்க. அந்த பொறியாளர் பின்னர் ஒருவராக பெற்றோரை சமாதானம் செய்து அந்த பெண்ணை ஐடி பொறியாளர் கடந்த நவம்பர் 30ஆம் தேதி பாண்டமங்கலம் காசி விஸ்வநாதர் கோவிலில் திருமணம் செஞ்சு கொண்டிருக்காங்க. இதில் மணமகன் வீட்டார் திரளாக கடந்து கொண்ட நிலையில் பெண் வீட்டார் சார்பில் பெயரளவில் ஒரு சிலர் மட்டுமே கலந்திருக்காங்க. இன்ஸ்டாகிராமில் தங்களது திருமண விழாவில் எடுத்துக்கொண்ட போட்டோ வீடியோக்களை மணமக்கள் இருவரும் பதிவிட்டிருக்காங்க. இதை இன்ஸ்டாகிராமில் பார்த்து அதிர்ச்சி அடைந்த அந்த பெண்ணின் முதல் கணவர் தனது உறவினர்கள் சிலருடன் நேராக சிவாந்திபுரத்திற்கு சென்று அங்கு தனது மாமனார் மாமியாருடன் இருந்த மகனையும் மகளையும் அழைத்து கொண்டு பாண்டமங்கலத்திற்கு வந்திருக்காங்க. அங்கு இரண்டாவது கணவர் வீட்டுக்கு வந்து முதல் கணவர் தரப்பினர் அந்த பெண்ணை சரமாரியாக தாக்கியிருக்காங்க. புது பெண் தாக்கப்பட்டது குறித்து இரண்டாவது மாப்பிள்ளை வீட்டார் மற்றும் உறவினர்கள் வந்தவர்களிடம் விசாரிச்சிருக்காங்க. இதில் புது பெண்ணுக்கு ஏற்கனவே திருமணம் நடந்து 2 பிள்ளைகள் உள்ளதும் தெரிய வந்திருக்கு. அனைவரும் பரமத்தி வேலூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு அந்த பெண்ணை அழைத்து சென்று நடந்த விவரங்களை கூறியிருக்காங்க. அப்போது தன்னை ஏமாற்றி திருமணம் செய்த பெண்ணிடம் இருந்து 5 பவுன் தாலி சங்கிலியை புது மாப்பிள்ளை பெற்றுக்கொண்டிருக்காரு. இருப்பினும் இதுவரை 5 லட்சம் வரை அந்த பெண்ணுக்காக செலவு செய்து ஏமாந்து விட்டதாகவும் இனி அந்த பெண் தனக்கு வேண்டாம் என்றும் அங்கிருந்து ஏமாற்றத்துடன் புறப்பட்டு சென்றிருக்காரு. இரண்டாவது திருமணம் செய்ததை பார்த்த முதல் கணவர் அந்த பெண் தனக்கும் வேண்டாம் என்று அவளது குழந்தைகளை அவளை வைத்துக் கொள்ளட்டும் என்றும் கூறிவிட்டு அந்த குழந்தைகளை போலீசில் ஒப்படைத்துவிட்டு தனது உறவினர்களுடன் அங்கிருந்து சென்றும் இருக்காரு. தனது வில்லங்கமான ஆசையால் 2 கணவர்களையும் இழந்து நிர்கதியாக நின்ற அந்த பெண்ணை குழந்தைகளுடன் சொந்த ஊருக்கு அனுப்பி வைத்த போலீஸ் அவரை இதுபோன்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது என்று எச்சரித்தும் அனுப்பியிருக்காங்க. ஸோ இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறது மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம டெய்லி போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.